பிஎஸ்என்எல் சிம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பிஎஸ்என்எல் இருந்து ஏர்டெல்கோ இல்லை விஐக்கோ இல்லை ஜியோக்கோ நீங்கள் வந்து நெட்வொர்க்கை மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ராசஸ் நீங்கள் வந்து பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த நெட்வொர்க்லேருந்து வேறு நெட்வொர்க்கு சேம் நம்பரில் பட் நெட்வொர்க் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இந்த எம்என்பி அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அந்த பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஓடிபி எடுக்கிற மாதிரி இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக வராது. நீங்கள் ஃபோன் பண்ணி கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலும் தர மாட்டாங்க. நீங்களாக மேனுவலாக மெசேஜ் பண்ணணும். அதனால நீங்கள் இந்த போர்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு எம்என்பி எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட மினிமம் ரீசார்ஜ் பிளான்ஸ் ஏதாச்சும் இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு எஸ்எம்எஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு 1.5 rupees சார்ஜஸ் ஆகும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் எந்த நெட்வொர்க்லேருந்து நீங்கள் வேறு நெட்வொர்க் சேஞ்ச் பண்ண போனாலும் உங்ககிட்ட அந்த டைமில் பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் மினிமம் ரீசார்ஜ் ஏதாச்சும் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு எஸ்எம்எஸ் சென்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா உங்களோட மெசேஜ் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்கே நமக்கு ஸ்டார்ட் சேட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1900 அப்படிங்கிற நம்பரை நீங்கள் வந்து டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் சேட் வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா போர்ட் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கேப்ஸ்லாக இருக்கணும். PORT அப்படிங்கிறத நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு டைப் பண்ணிட்டீங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும் தான் விடணும். டபுள் ஸ்பேஸில் விட்டுறாதீங்க. ஏன்னா எஸ்எம்எஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் நீங்கள் சென்ட் பண்ணீங்கன்னா 1.5 rupees ஆகும். நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் போயிடும். உங்களுக்கு ஓடிபி ஒன்று ரிசீவ் ஆகாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா போர்ட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும் விடுங்க. ஜஸ்ட் ஸ்பேஸ் பட்டன் இருக்குல்ல, அங்கே ஒரே ஒரு டைம் மட்டும் டேப் பண்ணுங்க. பண்ணிட்டோன்னே உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆகிடும். இப்போ உங்களுடைய ஃபோன் நம்பர் என்னவோ, அதாவது நீங்கள் எந்த சிம்மில் அது எந்த நம்பரை நீங்கள் வந்து வேறு நெட்வொர்க் கன்வெர்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோன் நம்பரை நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ என்டர் பண்ணிட்டு இங்கே நமக்கு சென்ட் பட்டன் இருக்கு இல்லையா, அந்த சென்ட் பட்டன் எஸ்எம்எஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட் ஆகிடும். ஸோ இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு இது நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உடனே ரிப்ளை மெசேஜ் வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிம்கான எம்என்பி போர்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க, ஒரு ஓடிபி மாதிரி சம்திங் வரும். அதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் எந்த நெட்வொர்க் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நெட்வொர்க்லேருந்து ஒரு நியூ சிம்மை கொடுத்துருவாங்க. இது பிஎஸ்எல்லேருந்து ஜியோக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு நெட்வொர்க்லேருந்து நீங்கள் வேறு நெட்வொர்க் கன்வெர்ட் பண்ண போகிறீங்களோ இதுதான் ப்ராசஸ். இப்படி பண்ணால் தான் உங்களுக்கு அந்த எம்என்பிலேருந்து பேஸ் பண்ணி ஒரு ஓடிபி வரும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வேறு நெட்வொர்க்கு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். மேலும் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணிக்கோங்க.